ஆஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஜோதிடத்துல நவகிரகங்களோட தலைவரா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பேச்சாகக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதம். அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வைகாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில புதனும் வராரு. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசியில புதன் இருக்கிறாரு. வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பிறக்குது. நவகிரகங்களோட மாற்றத்தால 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீன ராசிக்காரர்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம முதல்ல பார்த்துருவோம். உங்க ராசியிலேயே செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் குரு, பஞ்சமஸ்தானத்துல சந்திரன், கலத்திரஸ்தானத்துல கேது, அயனசயன போகஸ்தானத்துல சனி அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு சுக்கிரன். உங்க ராசி நாயகனா குரு அனுகூலமா இல்லை. குரு பகவானால கொடுக்காத பண உதவிய சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தேவையான அளவு பண வசதி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் உங்களுடைய கட்டுக்கடங்கி இருக்கிறதால நீங்க நல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. கலத்திரஸ்தானத்துல குருவின் பார்வை இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பு ஒற்றுமை இதெல்லாமே அதிகரிக்கும். இந்த மாதத்துல சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறார். அதனால ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் திருப்திகரமா இருக்க போகுது. வைத்திய செலவும் இந்த மாதத்துல குறையும். குரு பகவானோட கையில இருக்கக்கூடிய பணம் சற்று கரைய தொடங்கலாம். கைவிட்டு போகும் நிலையிலிருந்து நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படலாம். அதன் பிறகுதான் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது அமையும். உங்க ராசி அதிபதியானவர் சுக்கிரன். அவர் குருவோடு இணையும் பொழுது உடன்பிறப்புகள் வழியில ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பாக பிரிவினை அப்படிங்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். முடிவுக்கு வந்த வழக்குகள் கூட மீண்டும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உறவினர்களிடத்துலலாம் பகையை வளர்த்து கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்க ராசியிலேயே அமைகிறாரு. அதே மாதிரி தனாதிபதி செவ்வாய் ராகுவும் இருக்கிறதால பண புழக்கம் அப்படிங்கிறது இருக்கும், அதிகரிக்கும். சென்ற மாதத்துல ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கி எல்லா காரியமும் உங்களுக்கு தடையின்றி நடக்கும். தொழில்ல இருந்து வந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். புது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள்லாம் இருக்கீங்க. அன்றாட பொறுப்புகளில் மட்டும் சற்று ஜாக்கிரதையா இருக்கணும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை பலம் இருக்கிறதால ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் பணிச்சுமையும் உழைப்பும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் உங்களோட நிர்வாகத்தினர்லாம் ஒப்படைப்பாங்க. அவங்க ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளை தட்டி கழிக்காம செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. தனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இருக்கிறதால சந்தையில் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு ஆர்டர்கள்லாம் சூழ்நிலை காரணமா தாமதமாக கிடைக்கும். அதனால அதுவே உங்களுடைய லாபத்தையும் பாதிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அவசியமும் ஏற்படும். போட்டிகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்க போகுது. புதிய முதலீடுகளில் செய்யறதுக்கெல்லாம் இது ஒரு ஏற்ற மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 11ஆம் தேதியே ரிஷபராசிக்கு புதன் போறாரு. அவர் சகாயஸ்தானத்துல புதன் இருக்கும் பொழுது தாயால நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய தடைக்கற்கள் அனைத்துமே படிக்கற்களா மாறும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும் வாழ்க்கை துணைக்கெல்லாம் இந்த நேரத்துல வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம்
இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கைகூடி வரப்போகுது. மேஷராசிக்கு செவ்வாய் வந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி போகிறாரு. தன பாக்கியாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் செஞ்சரிக்குது. உங்களுக்கு அற்புதமான யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உச்சநிலையை அடைய போகிறீங்க. தக்க சமயத்தில் பெரியோர்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயத்தில் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. வைகாசி மாதம் 31ஆம் தேதியே மிதுன ராசிக்கு சுக்கிரனும் போகிறாரு. புதன் வந்து அவர் சொந்த வீட்டில் செஞ்சரிக்கும் பொழுது உற்சாகத்தோட வேலை அப்படிங்கிறது நடக்கும். உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை நினைச்சபடியே செய்து முடிப்பீங்க. கடன் சுமை அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு பயணங்களால் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது சற்று விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சற்று பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. இடம் பூமி வாங்கும் பொழுதெல்லாம் அதோட தாய்ப்பத்திரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு வாங்கிக்கிறது தான் நல்லது. விரயங்கள் வரும்பொழுது அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்துட்டு அனைவரையும் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு நன்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அடுத்தவர்களோட நலனுக்காகவும் அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்துலலாம் சற்று நிதானமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உண்டு. சரக்குகளை வாங்கும் பொழுதும் அனுப்பும் பொழுதும் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு நல்லா கவனிச்சுட்டு அதன் பிறகு அனுப்பணும். பங்குதாரர்களிடருந்துலாம் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். அதனால கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிதானமாக பேசுங்க. கோபப்படாம அனைவரையும் அனுசரித்து போங்க. சகோதரர்கள் வழியிலலாம் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் எல்லாமே நீங்கும். விருந்து விழாக்கள் என சென்று வருவதால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அதிகரிக்கும். அதை வாங்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்கும். நிதானமா பேசி மற்றவர்களிடத்துல கணக்கச்சிதமா உங்களுடைய செயல்களை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்குவீங்க. அரசியல்வாதிகள்லாம் கட்சியின் மேலிடத்துல கட்சியின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் தொண்டர்கள் உங்களோட சற்று பாராமுகமாகவே நடந்துக்குவாங்க. அதனால அவர்களிடத்துல கோபப்படாம விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தீங்க அப்படின்னாலும் தொண்டர்களோட மனதில் நீங்கள் இருப்பீங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் அனைத்து வேலைகளுமே உங்களுக்கு சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இந்த மாதத்தில். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் வந்து அனுகூலமாக இருக்கிறாரு. அதனால குடும்பத்து சூழ்நிலையில் சுகமும் கவலையும் மாறி மாறி வரும். பண வசதி அப்படிங்கிறது போதிய அளவு இருக்கும். கஷ்டத்தை குறைக்கிற அளவு பண பொறுப்பு அப்படிங்கிறது வந்து சேரும். உங்களுக்கு முடிஞ்ச வரை வெயில் நேரத்துல வெளியில செல்வதையும் அலைச்சலையும் குறைச்சுக்குங்க. ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறதால சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வர்றது மிக மிக அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். தவறான மனிதர்களெல்லாம் இனங்கண்டுகிட்டு அவர்களை விட்டு விலகுவீங்க. உங்களுடைய பணிகளை சிறப்பா செய்து முடிக்கிறதால மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்க மீது மதிப்பும் மரியாதையும் வரும். எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாம தடுமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்க விரும்பிய பொருட்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல வாங்குவீங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் மன உளைச்சலும் சோர்வுக்கும் ஆளாகலாம். அப்படிங்கறதால பொறுமையை கடைப்பிடிங்க. அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் நீங்களே நேரடியா செயல்படுறது தான் நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவுகளை வச்சுக்கல வேண்டாம். பழைய பாக்கியங்கள்லாம் இந்த மாதத்துல வசூலாகும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள்லாம் இந்த மாதத்துல வந்து சேரும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பணிகளை சரியா செய்து முடியுங்க. இந்த மாதத்துல தினந்தோறும் குல தெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய குழப்பம் அப்படிங்கிறது நீங்கி செல்வம் செல்வாக்கு இதெல்லாமே உயரும். மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்துல பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு இந்த வைகாசி மாதம்.